तुम्ही महाराज राजेश्वर, तुम्ही कुबेरांचे कुबेर, तुम्ही वैद्यांचे वैद्य निर्धार, तुम्हा विण न श्रेष्ठ कोणी. இந்த ஓவியின் பொருளாவது, நீர் அரசர்க்கெல்லாம் பேரரசர், குபேரனுக்கும் நிதியளிக்கும் குபேரர், வைத்தியர்களுக்கெல்லாம் தலை சிறந்த வைத்தியர், எல்லாவற்றிலும் தங்களை விடச் சிறந்தவர் எவரும் இலர் அன்றோ என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார். இந்த ஸ்தவன மஞ்சரியிலேயே மிக மிக முக்கியமான ஓவி இதுவாகும். இதை முழுமையாக விளக்கப் புகுந்தால் சாயியின் வாழ்க்கையையே வர்ணிக்க வேண்டி வரும். எனினும் நம் சிற்றறிவுக்கு எட்டியவரை இதை 3 பகுதிகளாக பார்க்கலாம். முதலாவதாக, சாயி அரசருக்கெல்லாம் பேரரசர், துமி மகாராஜ ராஜேஸ்வர. இந்த வரிகளை புரிந்து கொள்ள நாம் ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். ஒரு பெரிய முகமதிய மன்னனின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வசித்த ஒரு மகான் ஒரு ஆன்மீக காரியத்திற்கு நிதியுதவி பெறுவதற்காக சென்று காத்திருந்தார். அப்போது மன்னன் இறைவனிடம் தொழும்போது துவா செய்து கொண்டிருந்ததை மகான் கேட்க நேர்ந்தது. மன்னன் இறைவனிடம் ஏராளமான செல்வத்தை அருளுமாறு இறைஞ்சிக் கொண்டிருந்தான். மகான் உடனே அவ்விடத்தை விட்டு வெளியேற முற்பட, மன்னனோ காரணம் கேட்க, நீயே மற்றவரிடம், அதாவது இறைவனிடம் பிக்ஷை கேட்கும்போது நான் ஒரு பிக்ஷைக்காரனிடம் உதவி கேட்பதை காட்டிலும் அந்த இறைவனிடமே கேட்பது மேலானது அல்லவா என்றார். அதாவது ஸ்ரீ சாயிநாதர் பரம்பொருளின் அவதாரம் என்பதால் அரசருக்கெல்லாம் பேரரசராக விளங்குகிறார். தவிரமும் ராஜாதிராஜ யோகிராஜ என்ற அடைமொழியோடு பாபாவுக்கு கட்டியம் கூறப்படுவது அவருடைய யோகத்தின் அதிபதியாகவும் விளங்குவதை காட்டுவதாகும். இப்பொழுது இரண்டாவதாக, குபேரனுக்கும் நிதியளிக்கும் குபேரர், துமி குபேராச்சே குபேர. இந்த வரிகளுக்கு குபேரன் சங்கநிதி, பதுமநிதி உள்ளிட்ட நவநிதிகளுக்கும் அதிபதி என நாம் அறிவோம். இந்த நிதியை குபேரனுக்கு அளிப்பவர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். இங்கு ஸ்ரீ சாயிநாதர் தாமே மகாலட்சுமியாக விளங்குவதாக அறிவித்த ஸ்ரீ சாயிநாதரின் சாசனாமிருத திருமொழியினுடைய 58வது திருமொழி குறிப்பிடத்தக்கதாகும். அதில், நானே மகாலட்சுமி, நான் மசூதியில் அமர்ந்து கொண்டு சத்தியத்தையே பேசுகிறேன் என்று ஸ்ரீ சாயிநாதர் குறிப்பிட்டார். அப்படி குபேராச்சே குபேர என்ற வார்த்தை சத்திய வார்த்தை என்பது நமக்கு புலனாகிறது. இந்த சூக்ஷ்மத்தை நாம் உணர்ந்து கொள்ள ஒரு லீலையை பார்க்கலாம். அதாவது ஸ்ரீ சாயிநாதர் எப்படி மகாலட்சுமி தாயாராக விளங்கினார் என்பதை காணலாம். ஸ்ரீ சாயிநாதரிடம் ஏராளமான பக்தர்கள் கூடுவதால் அப்போதைய ஆங்கிலேய அரசாங்கம் பாபாவை ரகசியமாக கோவிந்தாஸ் என்று சொல்லக்கூடிய சிஐடிக்களை நியமித்து கண்காணித்து வந்தது. குறிப்பாக அவர் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இந்தியாவின் சுதந்திரத்திற்காக மக்களை திரட்டுகிறாரா அல்லது தூண்டுகிறாரா என்பது முதல் பணி. இரண்டாவதாக, தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களிடமிருந்து தட்சிணையாக அவர் பெறும் பெருந்தொகை ஆங்கிலேய கவர்னரின் மாத சம்பளத்தை காட்டிலும் கூடுதலாக இருந்தது. எனவே அந்த கணக்கை ஆதாரபூர்வமாக சிஐடிக்கள் மூலம் திரட்டி கணக்கிட்டு அதற்கு வருமான வரி விதிப்பது என்பது ஆங்கிலேய அரசின் திட்டம். இப்பணிக்காக நியமிக்கப்பட்ட சிஐடிக்கள் அளித்த தகவல்கள் ஆங்கிலேய அரசுக்கு மிக பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் தினம்தோறும் பக்தர்களிடமிருந்து பாபா பெற்ற தட்சிணையை காட்டிலும் தினம்தோறும் அவர் விநியோகித்த தொகை பல மடங்கு அதிகம். இத்தனைக்கும் ஒவ்வொரு நாள் இரவும் அவரிடம் மீத தொகை ஏதும் இருக்கவில்லை.
பிறகு இது எப்படி சாத்தியம் என்று ஆங்கிலேய அரசு குழம்பி போனது. அதனால் அரசாங்கத்தின் சிஐடிக்களையே சந்தேகித்தது. பாபா இந்துவாகவோ அல்லது முஸ்லீமாகவோ இருக்கக்கூடும் என்று கருதி இந்து முஸ்லிம் சிஐடிக்கள் பாபாவுக்கு சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடும் என்றும் கருதி கிறிஸ்தவ ஃபௌஜ்தார் ஒருவரை நியமித்தது. அவர் பெயர் சக்கர நாராயண். இந்த கிறிஸ்தவ ஃபௌஜ்தாரை ரகசியமாக நியமித்தது. அவர் அளித்த அறிக்கையும் கணக்கும் கூட பாபா தினமும் பெற்ற தட்சிணையை காட்டிலும் விநியோகித்ததும் செலவழித்ததும் பல மடங்கு அதிகமாகவே இருந்தது. இத்தொகை எங்கிருந்து வந்தது? அவரே குபேரன் உட்பட அனைவருக்கும் நிதியளிக்கும் சாக்ஷாத் மகாலட்சுமி தாயார் என்பதை இந்த லீலை உணர்த்துகின்றது. இப்பொழுது இந்த ஓவியினுடைய 3வது பகுதி, வைத்தியர்களுக்கெல்லாம் தலை சிறந்த வைத்தியர், தும்மி வைத்தியாஞ்சே வைத்திய நிர்தார என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் போற்றுகின்றார். பாபா சாக்ஷாத் தன்வந்திரி பகவானாகவே அவதரித்து பக்தர்களின் நோய் நொடிகளை நீக்கியருளியதை ஓவி 98 ஏற்கனவே பார்த்தோம். டாக்டர் பிள்ளை, டாக்டர் முல்கி போன்ற எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்களின் தீர்க்க முடியாத நோய்களையெல்லாம் பாபா குணப்படுத்தினார் என்பதையும் நாம் அறிவோம். ஜெய் சாய்ராம்.